முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடந்த விஷயங்களை பார்த்தா தமிழ் கடவுள் முருகனுக்கு நடந்துச்சா, பார்ப்பனியமயமாக்கப்பட்ட கந்தன் சுப்பிரமணியனுக்கு நடந்துச்சா அப்படின்னா அடிச்சு சொல்றேன், பார்ப்பனியமயமாக்கப்பட்ட கடவுளுக்கு தான் அங்கே விழா நடந்துச்சு, தமிழ் கடவுளுக்கு விழா நடக்கலை. அந்த மாநாட்டு இலச்சினை நீங்க இப்ப கூட கூகுளில் பாருங்க. அதுல முருகனுக்கு பூணூல் போட்டு தான் இருக்கு. பூணூல் போட்ட முருகன் தமிழ் கடவுளா ஆரிய கடவுளா சொல்லுங்க. ஒரு திராவிட இயக்க அரசு பூணூல் போட்ட முருகனுக்கு ஏவலா நடத்தணும்? எந்த கோயில கருவறையில் இப்ப தமிழ் இருக்கு? உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது. எத்தனை கோயிலுக்கு சேகர்பாபு குடமுழுக்கு நடத்துறாரு? தமிழுக்கு எங்க இடம் கொடுக்குறாரு? எல்லாரும் போய் ஃபைட் பண்றாங்க, கேக்குறாங்க, எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. இப்ப யாருக்காக இவர் வேலை செய்யறாரு? இப்ப RSS சிந்தனை கொண்ட நபர் இங்க இருக்காரா? அதிமுக இருந்து ஒரு RSS காரரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டு வேலை பார்க்கறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வருது. இவர் மட்டும் இல்ல, இன்னொரு மினிஸ்டர் வேற பேசினார், ரகுபதினு ஒரு மினிஸ்டர். அவர் சொல்றாரு, ராமன் தான் திராவிட இயக்கத்தோட முன்மாதிரி, சமூக நீதி நாயகன் ராமன். கம்பராமாயணத்தை எரிச்சாங்க, கம்பரசம் எழுதினார் அண்ணா. ராம என்ன இன்ஜினியரான்னு கலைஞர் கேட்டாரு. அப்படிப்பட்ட இயக்கத்திலிருந்து வந்த ஒருவர் ராமன் தான் திராவிட இயக்க முன்மாதிரின்னு சொல்றாரு. அவர் சொல்றது மட்டும் இல்ல, கட்சி தலைமை கண்டிக்கல, இது எங்க கொள்கை இல்லைன்னு சொல்லல. அவர் பேசுனது இன்னைக்கு சேகர்பாபு நடந்துக்கிறது, அதுக்கு அம்மனுக்கு நடத்துறோம்னு சொல்றது திமுக கொள்கையிலிருந்து வலுவுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், சேகர்பாபு என்ன செய்யணும்? கருவறையில் சமத்துவ வேணும் ஸ்டாலின் பேசுறாருல, கலைஞர் பேசுறாருல, மீனாட்சி அம்மன் கோயில் அப்பாயின்மெண்ட் போட்ட மாணவர்கள் இன்னைக்கு கருவறையில் போய் பூஜை செய்ய முடியல. எல்லா இடத்துலயும் பாப்பான் தடுக்கிறான். HRS டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலயும் பிரச்சனை. ஒரு இடத்துலயாவது கருவறையில் போய் அவங்க பூஜை செய்யறாங்க சேகர்பாபு சொல்லுவாரா? ஸ்ரீரங்கத்துல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலையத்துறை தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடி. கோயில்ல லட்டு பிடிக்கிறதுக்கு ஐயங்காரா இருக்கணும். இது லட்டு நம்ம பிடிக்க தெரியாதா? யார் வேணாலும் பிடிக்க மாட்டானா? என்ன கொடுமை பாருங்க. இன்னொன்னு சேகர்பாபு செஞ்சார். HRS நடத்துற கல்லூரியில எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க. இதுவரையிலான ஆசிரியர் நியமனம் அங்க எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆசிரியர்களா அங்க நியமிக்கப்படுவார்கள். முஸ்லீம், கிறிஸ்டின் யாரா இருந்தாலும். எல்லா மைனாரிட்டி கூட அப்படிதான். ஆக்ஸ்போர்ட் காலேஜ்னா அங்க முஸ்லீம் மட்டுமா இருக்காங்க, எல்லாம் தான் இருக்காங்க. கிறிஸ்டின் காலேஜ்ல எல்லாத்துலயும் கிறிஸ்டின் மட்டுமா இருக்காங்க, எல்லாரும் தான் இருக்காங்க. அதுபோல இந்த கோயிலையும் இந்த கல்லூரியிலும் எல்லாத்தையும் நியமிச்சுட்டு வந்தாங்க. சேகர்பாபு வந்தோடனே அதை மாத்தினாரு. இந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது! வேற பிஜேபி காரன் கூட செய்வானான்னு தெரியல. RSS செய்யற வேலையெல்லாம் HRS இருந்து இவங்க செய்வாங்களா? அது எனக்குள்ள அச்சம், வருத்தம் என்னன்னா, தமிழ்நாட்டில் பெரியார் 94 வயது வரை பணி செய்த இந்த தமிழ்நாட்டில் நேரடியாக அரசியல் சட்ட விரோதமாக திராவிட கொள்கைக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் அமைச்சரே ஒரு மாநாடு நடத்துகிறாரு. அந்த மாநாட்டுக்கு எதிராக எந்த எதிர்ப்பும் இல்லை. கூட்டணி கட்சிகள் லைட்டாக அப்படியே சினுங்கிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அப்படி இப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர் தீர்மானம் தப்பாக இருக்குது, மாநாட்ட பிரச்சனை இல்லை, தீர்மானம் தப்பாக இருக்குது என்ற முறையிலே பேசுகிறார்கள். எனக்குள்ள அச்சமும் வருத்தமும், தமிழ் சமூகத்தில் ஒரு அரசு தவறு செய்தால், ஒரு கட்சி தவறு செய்தால், யார் தவறு செய்தாலும் தமிழர் மரபுன்னு நம்ம பேசுகிறோம். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு பேசுகிறோம். பெரியார் நம்மளுக்கு என்ன பார்வையை கற்றுக் கொடுத்தாரு? பெரியார் வாழ்ந்த வரலாறு என்ன? காங்கிரஸ் எப்படி விமர்சித்தார்? காங்கிரஸ் எப்படி பின்னாடி ஆதரித்தார்? திமுகவை எப்படி விமர்சித்தார்? பின்னாடி எப்படி ஆதரித்தார்? இப்படி நம் கண் முன்ன பெரியார் வாழ்ந்து காட்டினார். அந்த மண்ணில் இன்றைக்கி இந்த மாநாடு அறிவித்து முடிந்த பிறகும் பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லைன்றதான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பகுத்தறிவிலே ஜனநாயகத்திலே தாழ்ந்து இருக்கிறதோ என்ற அச்சம் எனக்கு வந்திருக்கிறது. அதான் பேசப்பட வேண்டிய முக்கியமாக பிரச்சனையாக நான் பார்க்குறேன். ஏன்னா இடிப்பாறை இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும் என்பது வள்ளுவர் குறள். கலைஞர் அதுக்கு உரை எழுதியிருக்கிறார். பெரியார் மாநாடு நடத்தியிருக்கிறார். அண்ணா பல இடங்களில் பேசியிருக்கார். முதல்வரும் பேசுகிறார். இப்போ ஒரு குறையை சுட்டி காட்ட உரிய நண்பர்களோ சுற்றமோ இல்லாத ஒரு தனிநபரோ அரசோ கட்சியோ அது தானே வீழ்ந்து விடும் அப்படின்றது தான் இந்த குறள் சொல்கிறது.
இப்போ திமுக அரசு, திராவிட இயக்க அரசு சரியாக இருக்கணும், திராவிட இயக்க ஆட்சி இன்னும் பல ஆண்டுகளுக்கு இங்கு நீடிக்க வேண்டும் என்று உண்மையாக அக்கறை உள்ள யாராக இருந்தாலும் இப்படி கூட்டம் போட்டிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, எதிர்த்திருப்பாங்க. அக்கறை இல்லாத நபர்கள் திமுக எப்படினாலும் போகட்டும், அழியட்டும், இந்த அரசு இருந்தால் என்ன, போனால் என்ன, நமக்கு என்ன, ராமை ஆண்டான ராவணை ஆண்டான என்ற சிந்தனை உடையவர்கள் தான் இதை பேசாமல் இருப்பார்கள். பிஜேபி செய்கிறத இன்னைக்கு அறநிலைத்துறை செய்யுது, நமக்கு என்ன பிரச்சனை? இப்போ திமுக யாரிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? இங்கே போலீஸ் போடுறதை விட இதை விமர்சிக்காமல் இருப்பவர்களிடத்தில் அங்கே உளவுத்துறை வச்சு பார்க்கணும். எப்போனாலும் அவங்க உங்கள் காலை வாருவாங்க. நாங்கள் நேரடியாக பேசுகிறோம், சுட்டி காட்டுகிறோம், உங்கள் தவறை நீங்கள் திருத்து கொள்ள வேண்டும் என்று பேசுகிறோம். நாங்கள் தான் உண்மையான நண்பர்கள். இந்த கண்ணோட்டத்தில் இதை வந்து பார்க்கணும். இப்போ அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அடுத்து அம்மனுக்கு விழா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கடுத்து பக்தர்கள் கோரிக்கை வைப்பாங்க, சிவனுக்கு ஒரு மாநாடு, அடுத்து பிள்ளையார் பக்தர்கள் கோரிக்கை வைப்பார்கள். ஏன்னா இந்து முன்னணியில் நிறைய இருக்கிறாங்க. அடுத்து பிள்ளையாருக்கு ஒரு மாநாடு. இப்போ நாட்டார் தெய்வங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க, கருப்பசாமி, இருளப்பசாமி, சுடல் மாடன் சாமி. அடுத்து அவங்களுக்கெல்லாம் மாநாடு. நான் என்ன கேட்குறேன், எல்லாத்துக்கும் அப்படி நடத்துங்க. நாத்திகர்கள் இந்த நாட்டில் தானே இருக்காங்க. நாத்திகர்களுக்கு ஏன் ஒரு துறை இல்லை? நாத்திகர்களுக்கு ஸ்டேட் நடத்தணும்ல. நீ வந்து ஆத்தியவாதிகளுக்கு மட்டுமான அரசா? இது எல்லாருக்குமான அரசு தானே. ஒரு துறையை நீ உருவாக்கு. இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் வைக்க வேண்டிய கோரிக்கை, நாத்திகர்களும் இந்த நாட்டின் குடிமகன்கள். அரசியல் சட்டப்படி நாத்திய கருத்தை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஸ்டேட் ஏற்படுத்தி தரணும். நீங்கள் வந்து ரிலீஜியஸ் மத சார்பான விஷயங்களை வந்து பேசுகிறதுக்கு, மதத்தை பிரச்சாரம் பண்ணுறதுக்கு உரிமை இருப்பது போல், நாத்திய கருத்துக்களை, பகுத்தறிவு கருத்துக்களை பிரச்சாரம் செய்வதற்கான உரிமை எல்லோருக்கும் உண்டுன்றது கான்ஸ்டியூஷனோட அடிப்படை கோட்பாடு. சபரிமலை வழக்கில் உச்சநீதிமன்றம் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்போது ஒரு துறையினை ஏன் உருவாக்கலை? திராவிட இயக்க அரசு கூட ஏன் அதை செய்யலை? பாடத்திட்டத்தில் ஏன் நாத்தியத்தை வைக்கலை? எல்லா கருத்தும் இருக்கணும்ல. அரசியல் சட்டம் ஆர்டிகல் 51 அறிவியல் பூர்வமான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு செல்வது, விஞ்ஞானபூர்வமான சிந்தனையை உருவாக்குவது எல்லோரோட அடிப்படை கடமை. அந்த அரசியல் சட்ட அடிப்படை கடமையைத்தான் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஸ்டேட் வந்து நாத்தியர்களுக்கான ஒரு துறையை, பகுத்தறிவு துறை ஒன்றை கண்டிப்பாக உருவாக்க வேண்டும். இது நாத்தியர்கள் வரி கட்டுறோம்ல, இல்லையா? எங்கிட்டருந்து வரி வாங்குறீங்கள, அதை செய்ய வேண்டும். இப்போ முத்தமிழ் முருகன் மாநாடு பழனியில் நடந்த விஷயங்களை பார்த்தா, அதாவது அது தமிழ் கடவுள் முருகனுக்கு நடந்துச்சா, பார்ப்பனியமயமாக்கப்பட்ட ஸ்கந்தன் சுப்பிரமணியனுக்கு நடந்துச்சா அப்படின்னா அடித்து சொல்கிறேன், பார்ப்பனியமயமாக்கப்பட்ட கடவுளுக்கு தான் அங்கே விழா நடந்துச்சு, தமிழ் கடவுளுக்கு விழா நடக்கலை. அந்த மாநாட்டு இலச்சினை நீங்கள் இப்போ கூட கூகுளில் பாருங்கள், அந்த மாநாட்டு இலச்சினையை பாருங்கள். அதில் முருகனுக்கு பூணூல் போட்டு தான் இருக்குது. பூணூல் போட்ட முருகன் தமிழ் கடவுளா, ஆரிய கடவுளா சொல்லுங்கள்? இப்போ ஒரு திராவிட இயக்க அரசு பூணூல் போட்ட முருகனுக்கு எவ்வளோ நடத்தணும்? வெப்சைட்டில் இன்றைக்கும் போய் பாருங்கள், ஆய்வு கட்டுரைகள் அங்கே வந்து சமர்ப்பிக்கிறதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு தலைப்பு, வேத முருகனும் தமிழ் முருகனும் ரெண்டும் இணைக்கிறாங்க. ஆரியம் திராவிடம் இணைகிற புள்ளி, வேத கடவுளுக்கும் தமிழ் கடவுளுக்கும் உள்ள இணைப்பை ஆராய்ச்சி கட்டுரையாக சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சுருக்கிறாங்க. சுகீசம் இதுவரை என்ன பேசினார்? பழனி கோயில் பண்டாரம் பூஜை செய்த கோயில், தமிழர் கோயில், திருமல நாயக்கர் காலத்தில் ராம பையன் பிடிங்கிட்டான், இதான் வரலாறு, அது ஆகம கோயில் கிடையாது, சித்தர் சமாதி இருக்குது, இதுதானே அங்கே பேசிகிட்டு இருந்தார் இது வரைக்கும். அன்றைக்கி அதை பேச முடிஞ்சா? ஏதாவது ஒரு தீர்மானம், தமிழ் கடவுள் முருகன், தமிழ் கடவுளை பார்ப்பனியத்திலேருந்து ஆரியத்திலேருந்து நாங்கள் மீட்க போகிறோம், ஏதாவது ஒரு தீர்மானம் இருந்துச்சா? முதல்வர் மாநாட்டை துவங்கி வைக்கும்போது பேசுகிறாரு, என்ன பேசினார்? அனைத்து ஜாதியும் அர்ச்சகராகணும், கருவறையில் சமத்துவம் இருக்கணும்,
அர்ச்சகமானவர்கள் படிச்சுட்டு 408 பேர் வெளியே நிற்கிறாங்க. இதில் 178 பேர் 16 வருஷமாக இருக்காங்க. போன கலைஞர் ஆட்சி 2008 முடித்தவங்க. அவர்களை பழனி கோயிலில் வந்து பூஜை செய்யறதுக்கு செஞ்சுருவீங்களா? முதல்வர் அதுதானே சொன்னார். முதல்வர் சொன்னதை ஒரு தீர்மானமாக கூட சேகர்பாபு நிறைவேற்றலைன்னா இது யாருக்கான ஆட்சி? திராவிட இயக்க ஆட்சியா? அடுத்து கருவறையில் தமிழ். முதல்வர் அதே கூட்டத்தில் தொடக்க உரையில் பேசுகிறாரு. எந்த கோயிலில் கருவறையில் இப்போ வந்து தமிழ் இருக்குது? உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருக்கிறது சமஸ்கிருதத்தோடு தமிழில் நீங்கள் பண்ணணும்னு. எத்தனை கோயிலுக்கு சேகர்பாபு வந்து குடமுழுக்கு நடத்துகிறாரு? தமிழுக்கு எங்கே இடம் கொடுக்குறாரு? எல்லாரும் போய் ஃபைட் பண்ணுறாங்க, கேட்குறாங்க, எங்கேயும் கொடுக்கறது கிடையாது. இப்போ இந்த சேகர்பாபு என்ற அறநிலைத்துறை அமைச்சர் அவர் என்ன திராவிட இயக்கத்துக்கு மேம்பட்டவரா? அவர் திராவிட இயக்க கொள்கையை அமல்படுத்துவதற்காக, அரசியல் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக தான் மினிஸ்டர்னா செக்குலர் மினிஸ்டர், ரிலீஜியஸ் மினிஸ்டர் கிடையாது. அரசியல் சட்டம் செக்குலர், மதச்சார்பற்ற அரசியல் சட்டம். அதில் இருக்க அதிகாரி, அமைச்சர் அத்தனை பேர் செக்குலராக தான் இருக்க முடியும். அவர் அரசியல் சட்டத்துக்கு மேலாக, திராவிட கொள்கைக்கு மேலாக தனியாக ஒரு ஏதாவது ஒன்று நடத்துவாரா? அதை யாரும் கேட்க மாட்டாங்களா? இப்போ ஹச்ஆர்என்சி ஆக்ட் எடுத்துக்கோங்க. ஹச்ஆர்என்சி சட்டப்படி தான் அறநிலைத்துறை செயல்படணும். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா யாருக்காவது? எந்த சந்தேகம் கிடையாது. ஹச்ஆர்என்சி சட்டத்துக்கே ஒரு வரலாறு இருக்குது. 1817 தான் தமிழ்நாட்டில் கோயில் நிர்வாகத்தில் அரசாங்கம் வந்து சில விதிமுறைகளை வந்து உருவாக்குறான் வெள்ளைக்காரன். எதனாலன்னா, அதற்கு முன்னாடி சோழர் ஆட்சி காலத்திலேருந்து பல மன்னர் காலத்தில் நிர்வாகத்திற்கு தனியால் போட்டு கோயிலை நிர்வாகம் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்டு தான் நிர்வாகம் பண்ணியிருக்கு, அரசாங்கம் தான் நிர்வாகம் பண்ணியிருக்கு. அடுத்து வெள்ளைக்காரன் வர்றபோது அதை தொடர்ந்து 1817 தமிழ்நாட்டில், 1810 பெங்காலில் வந்து சட்டம் வருது. 1817 42 வரை அரசாங்க நிர்வாகத்தின் கீழ் கோயில் இருக்குது. அதனால் ரெவென்யூ போர்டு கீழே இருக்குது. அந்த சட்டம் கொண்டு வரும்போது என்ன நோக்கம் சொல்கிறாங்க? கோயில் சொத்துக்களை பராமரிக்க, நிர்வகிக்க, அவ்வளோதான். வேறு எந்த வேலையும் அந்த கோயிலுக்குள்ளே வந்து அரசு துறை கிடையாது. அப்புறம் இவங்க நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஏன்னா கோயில் சொத்தை தின்னே பழக்கப்பட்டவங்களாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறான். சரி, வெள்ளைக்காரன் பார்க்குறேன், எதுக்கு வம்பு, ஓன்ட்டே கோயிலை கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்து 1943 1843 1862 வரை கோயில் அந்தந்த ஊரில் உள்ள பெரிய ஆள், அர்ச்சகர்கள், இப்படி பல பேர் கைக்கு போயிடுச்சு. அந்த 20 வருஷத்தில் இவங்க அடித்த கொள்ள தாங்கலை. எல்லாரும் கதறான். நகையை விற்றுட்டான், கோயில் நிலத்தை விற்றுட்டான், என்னென்னமோ பண்ணிட்டான். கோயிலுக்குள்ளே மக்கள் அவ்வளோ ஊழல் நடந்திருக்கு. பிறகு ஒரு கமிட்டி போட்டு எல்லாத்தையும் விசாரித்து மறுபடியும் வந்து 1863 ரெண்டாவது ரெகுலேஷன் வந்து போடுறாங்க. அதற்கு பிறகு 1917 ஒரு ரெகுலேஷன், 27 நீதி கட்சி போடுறாங்க, 51 ஒரு ஆக்ட் வருது, 59 தான் இன்றைக்கி உள்ள ஹச்ஆர்என்சி ஆக்ட். 1959 உருவான இந்து சமய அறநிலைத்துறை சட்டம் தான் இன்றைக்கி அமலில் இருக்குது. இந்த 1817 1959 வரை உள்ள சட்டத்தில் எங்காவது ஒரு இடத்தில் ஹச்ஆர்என்சி இந்து சமய அறநிலைத்துறை என்ற துறைக்கான பணியாக மதத்தை வளர்ப்பதோ, பக்தியை வளர்ப்பதோ அவங்க பணின்னு எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லிட்டா நான் வக்கீல் தொழிலை விட்டு போயிடுறேன். எங்கேயுமே கிடையாது. இப்போ சட்டத்தில் சொல்லாத ஒன்றை, சட்டத்தில் உங்களுக்கு வரையறுக்கப்படாத ஒரு பணியை ஹச்ஆர்என்சி ஆஃபீஸர் ஏன் போய் செய்கிற? சேகர்பாபு ஏன் செய்கிறாரு? மினிஸ்டர்னா செக்குலர் தான், செக்குலர் ஆக்டிவிட்டிக்கு தான் ஒரு மினிஸ்டர், ரிலீஜியஸ் நடவடிக்கை கிடையாது. இப்போ நடந்திருக்கிறது என்ன? மத நடவடிக்கை. மதச்சார்பற்ற அமைச்சர் மத நடவடிக்கை எப்படி செய்ய முடியும்? ஆக்டில் எங்கே இருக்குது? இப்போ முழுக்க ஹச்ஆர்என்சி சட்டத்துக்கு எதிராக சேகர்பாபு செயல்பட்டு இருக்கிறார். அந்த சட்டத்தில் உள்ள 116 பிரிவுகளும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பிரிவுகளையும் வந்து கணக்கு வழக்கு பார்க்குறது, நகையை பார்க்குறது, கோயிலை போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுறது, அங்கே கட்டடம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, மற்ற நிர்வாகமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்க்குறது, இது மட்டும்தான் வேலை. கோயில் நிலங்களில் வாடகை நிர்ணயம் பண்ணுறது, குத்தகை வசூல் பண்ணுறது, அதில் பண்ணலைன்னா அதுக்கு வந்து ஹச்ஆர்என்சி எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் என்ன பண்ணுறது, ஜேசி என்ன பண்ணுறது,
கமிஷனருக்கு என்ன பவரு? இதான் இருக்குதே ஒழிய முழுக்க முழுக்க நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கையில் பொருளாதாரத்தை நிர்வகிப்பது நிர்வாகம் சார்ந்த நடவடிக்கை. இதுக்கு மட்டும்தான் அந்த ஆக்டே உருவாகிருக்கு. ஆனால் அதை விடுத்து அதுக்கு நேர் எதிரான திசையில் வந்து போகிறாங்க. நம்ம பலரும் நினைக்கிறாங்க இந்து சமய அறநிலைத்துறைன்னா இந்து சமயத்தை வளர்க்குறதுக்கு தானே அது அப்படின்னு பலர் நினச்சிருக்கேன். என்கிட்ட ஒரு சீனியர் அட்வொகேட் கூட சொன்னார், இந்து சமய அறநிலைத்துறைன்னு இருந்தால் அதை வளர்க்குறதுக்கு தானே இருக்குது அப்படின்னா எந்த சட்டப்படி இருக்குதுன்னு சொல்லணும். இப்போது ஒவ்வொரு மதமும் இப்படி அரசாங்கம் ஒவ்வொரு மதத்துக்கு ஒரு துறையை போட்டு அந்த மதத்தை வளர்க்குறதுக்கான வேலையை வந்து செய்ய முடியுமா சொல்லுங்கள்? செஞ்சால் என்ன ஆகும்? அதைத்தான் பிஜேபி செய்கிறான்னு நம்ம விமர்சனம் பண்ணுறோம். நீ போய் ராமர் கோயில் நிகழ்ச்சியில் வந்து மோடி வந்து கலந்துக்கிறாரு, குஜராத்தில் சோம்நாத் ஆலயம் கட்டுற போது வந்து நிறைய பேர் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நேரு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். இப்படி அரசு மதத்தில் தலையிடுவது, மதத்தை பயன்படுத்துவது அப்படின்னா அது ரிலீஜியஸ் ஸ்டேட்டு, செக்குலர் ஸ்டேட்டு கிடையாது. ஒரு செக்குலர் ஸ்டேட்டுன்னா அரசியல் சட்டப்படி மிக தெளிவாக அது வரையறுக்கப்பட்டு இருக்கிறது. மதம் என்பது தனி, ஸ்டேட் என்பது தனி. நீங்கள் ஸ்டேட்டோட ஃபண்டை வந்து மத நடவடிக்கைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்றது மிக தெளிவாக ஆர்டிகல் 27 வந்து இருக்குது. இன்னும் நிறைய பிரிவுகளில் வந்து இருக்குது. இப்போ கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மதச்சார்பற்ற அரசு அப்படின்றதுக்கான வரையறை பல்வேறு வழக்குகளில் சொல்லியிருக்கிறாங்க. மிக முக்கியமாக ஒரு வழக்கில் வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கு. எஸ்ஆர் பொம்மை வழக்கில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. ஏன்னா இங்கே நிறைய பேர் இப்படி பேசுகிறதே வந்து இந்த மாநாட்டுக்கு எதிராக பேசலாமா அப்படின்னு சில பேர் கருத்து இருக்கிறதுனால ஆதாரப்பூர்வமாக தெளிவாக பேச வேண்டிய நிலையில்தான் தீர்ப்புலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பேச வேண்டியிருக்கு. 1994 3 SCC 1 கோர்ட்டில் சொல்கிற மாதிரியே நான் சொல்கிறேன். எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா வழக்கில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. அந்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தலைமை யாருன்னா ரத்னவேல் பாண்டியன். தமிழ்நாட்டிலேருந்து போன முதல் ஓபிசி ஜட்ஜு திமுகனால் தான் போனார். அவர் தான் அந்த 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு தலைமையேற்றிருக்கிறாரு. அந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை தோழர்கள் கொஞ்சம் பொறுத்துக்கிறணும், ஆதாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்றதுக்காக. இங்கே இருப்பவர்களுக்கு மட்டுமல்ல, வெளியில் இருக்கவும் நிறைய பேருக்கு வந்து தெரியணும் எப்படி அன்கான்ஸ்டியூஷனலாக சேகர் பாபு நடந்துக்கிட்டு இருக்காரு, ஹெச்ஆர்என்சி நடந்துக்கிட்டு இருக்குன்றதுக்கான உதாரணமாக சில விஷயங்களை நேரடியாக நான் வந்து வாசித்து காட்டுறேன். அதில் வந்து இந்த தீர்ப்பில் பக்கம் 206 பேரா 252 த ஸ்டேட் இஸ் prohibited to patronize any particular religion as state religion and is enjoined to observe neutrality. If religion is allowed to overplay, social disunity is bound to erupt, leading to national disintegration. மதத்தை வந்து சமூகத்தில் தீவிரமாக பயன்படுத்த விட்டால் இந்த நாட்டின் ஒருமைப்பாடு சிதறிவிடும். இதை நான் சொல்லலை, உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. Secularism is a part of basic features of the constitution. Political parties, அதாவது வெறும் ஸ்டேட்டுக்கு மட்டும் சொல்லலை, கவர்மெண்ட்டுக்கு மட்டும் சொல்லலை, அரசியல் கட்சிகளுக்கும் சேர்த்து தான் இந்த தீர்ப்பு. Political parties, group of persons or individuals who would seek to influence electoral process with a view to come to a political power should abide by the constitution and the laws including secularism. They should not mix religion with politics. அரசியலில் மதத்தை கலக்கக்கூடாது. இதான் மோடி செய்கிறாரு, இன்றைக்கி சேகர் பாபு செய்கிறாரு. உச்சநீதிமன்றம் அதை தடை செய்கிறது. Religious tolerance and fraternity are basic features and postulates of the constitution as a scheme for national integration and a sectional or religious unity. Programs or principles evolved by political parties based on religion amounts to recognizing religion as a part of the political governance which the constitution expressly prohibited. அரசியல் சட்டம் நேரடியாக தடை செய்த ஒன்று தான் இந்த மாநாடு. அதுதான் சேகர் பாபு வந்து நடத்தியிருக்கார். Positive secularism negates such a policy and any action in furtherance thereof would be violative of the basic feature of the constitution. Any act done by a political party or the government of the state run by that party in furtherance of its program or policy would also be in
violation of the constitution and the law. When the president receives a report from the governor or otherwise had such information that the government of state is not being carried in accordance with the provision of the constitution, the president is entitled to consider such report and reach his satisfaction in accordance with the law. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, மதச்சார்பின்மைக்கு விரோதமாக ஒரு ஸ்டேட் நடந்துக்கிறது, பொலிட்டிக்கல் பார்ட்டி நடந்துக்கிறது அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு ரிப்போர்ட் போனால் பிரசிடெண்ட்டு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுற கூட நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்றது தான் எஸ்ஆர் பொம்மை கேஸில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வந்து ஒரு ஸ்டேட் மினிஸ்டர் செய்ய முடியுமா? இன்னும் ஒரு பாராக மட்டும் நான் வாசிடுறேன். இதில் பக்கம் 161 2 தலைப்பில் வந்து எழுதியிருக்கிறாங்க. அதாவது டெமோக்ரஸி அண்ட் செக்குலரிசம். பக்கம் 170 செப்பரேஷன் ஆஃப் பாலிட்டிக்ஸ் அண்ட் ரிலீஜன். இந்த 2 தலைப்பும் வாய்ப்பு இருந்தால் நீங்களும் படித்து பாருங்கள். ரொம்ப பிரமாதமாக வந்து எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்குள்ள மதவாதத்துக்கு எதிராக எழுதுனது. இன்றைக்கி அதை நம்ம சேகர் பாபுக்கு பயன்படுத்த வேண்டியது ஒரு வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லை. செக்குலரிசம்னா என்ன அப்படின்றதை வந்து இந்த தீர்ப்பில் வந்து சொல்கிறாங்க. மொராலிட்டி சுட் பி பேஸ்டு சோலி இன் ரிகார்ட் டு த வெல்பீயிங் ஆஃப் மேன்கைண்ட் இன் த ப்ரெசன்ட் லைஃப் டு த எக்ஸ்க்ளூஷன் ஆஃப் ஆல் கன்சிடரேஷன் ட்ரான் ஃப்ரம் த பிலீஃப் இன் காட் ஆர் எ ஃபியூச்சர் ஸ்டடி. அதாவது மனிதநேய அடிப்படையில் சமூகத்தில் கொள்கையில் வரையறுக்கப்படணும். கடவுள் இந்த விஷயங்கள்லேருந்து மனிதன் வந்து விடுவிக்கப்பட வேண்டும். விடுவிக்கப்பட்ட கொள்கையினோட ஊடாக மனிதநேய அடிப்படையில் இந்த சமூகம் கட்டமைக்கப்படணும். அதுதான் செக்குலரிசம்னு சொல்கிறாங்க. இப்போ ரிலீஜன் நீங்கள் எப்படி அதில் கொண்டு வருவீங்க? அடுத்து மேட்டர்ஸ் விச் ஆர் பியூர்லி ரிலீஜியஸ் ஆர் லெஃப்ட் பர்சனல் டு த இண்டிவிஜுவல் and secular parties taken charge by the state on grounds of public interest, order and general welfare. மதம் என்பது தனிநபர் விவகாரமாக தான் நீங்கள் விட்டுறணும். செக்குலர் பார்ட்டை தான் ஸ்டேட் வந்து எடுத்துக்கிறணும் அப்படின்னா, இப்போ செக்குலர் பார்ட்டை அவர் எடுக்காமல் ரிலீஜியஸ் பார்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கார். அதான் அம்மனுக்கு அப்படின்னு வந்து சொல்கிறார். த ஸ்டேட் guarantee individual and corporate religious freedom and dealt with an individual as citizen irrespective of his faith and religious belief and does not promote any particular religion nor prefers one against another. The concept of a secular state is therefore essential for successfully working of the democratic form of government. There can be no democracy if anti-secular forces are allowed to work, dividing followers of different religious faith flying at each other's throats. The secular government should negate the attempt and bring order in the society. இன்னும் நிறைய இருக்குது. இதை வாசிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது. இப்போ மொத்தத்தில் வந்து ஒரு அரசு, கவர்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி 3 பேரும் மத விவகாரத்துலேருந்து தள்ளி தான் இருக்கணும். செக்குலர் ஆக்டிவிட்டியில் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ ஒரு கோயில் இருக்குது. கோயிலில் நகை சரியாக இருக்கான்னு நீங்கள் பார்க்கலாம். கோயில் வருமானம் சரியாக இருக்கான்னு நீங்கள் வந்து பார்க்கலாம். பூஜை விவகாரங்கள் உங்களுக்கு தேவை கிடையாது. அதில் டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் பண்ணலாம். கச்சாரின்ஸ் ஆக்ட்லேயே இருக்குது. பிரசாதம் கொடுக்குறதுல டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் அதை வந்து கேட்கலாம். அப்படி இல்லாத வரையே வந்து ரிலீஜியஸ் பார்ட்டில் உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது. செக்குலர் பார்ட்டு தான். இப்போ அர்ச்சகர் நியமனம் கூட செக்குலர் ஆக்ட். அந்த அடிப்படையில் தான் அரசாங்கம் அதில் வந்து தலையிடுது. மொத்தத்தில் இந்த மாநாடு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்புக்கு நேர் எதிராக அமைந்திருக்கிறது. அதை வந்து திமுக அரசு எச்சரிக்கையோடு கையாள வேண்டும். அடுத்து அரசியல் சட்டத்தின் நோக்கம். பலர் இதை வந்து தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, நீதிபதிகள் உட்பட. அரசியல் சட்டத்தோட நோக்கம் என்ன? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இன்றைக்கி சமூகத்தில் நிலவும் பண்பாடு, பழக்க வழக்கம், மதச்சடங்கு இதெல்லாம் ஒருத்தரோட ரிலீஜியஸ் ரைட்டு. ஆர்டிகல் 25 அவங்களுக்கு உரிமை இருக்குது, 26 உரிமை இருக்குது. இதை பாதுகாப்பது தான் அரசாங்கத்தோட வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்கு? ஒரு சமமான சமூகத்தை, சமத்துவ சமூகத்தை உருவாக்குறதுக்கு தான். நிலவும் பண்புகளை பாதுகாக்கிறது கிடையாது. ஒரு ஸ்டேட்டோட வேலை, ஒரு கவர்மெண்ட்டோட வேலை, கோர்ட்டோட வேலைன்றது ஏற்கனவே நிலவும் பண்பாடுகளை அப்படியே வச்சுக்கிறது. என்ன மூட நம்பிக்கை இருந்தாலும் அதை அப்படியே பாதுகாக்கிறது. அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை என்ற முறையிலே வைத்துக்கொள்ள முடியாது. அதிலிருந்து மக்களை விடுவித்து அறிவியல் பூர்வமாக அவர்களை வழிநடத்தி விஞ்ஞானபூர்வமான சிந்தனையை உருவாக்கி ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி சாதியை ஒழித்து மத வேறுபாடுகளை தகர்த்து செய்கிறது தான் அரசியல் சட்டத்தின் நோக்கம். அது ஒரு ஈகாலிட்டேரியன் சொசைட்டியை உருவாக்குறது தான் அரசியல் சட்டத்தின் நோக்கம்னு சொல்லி பல்வேறு
வழக்குகளில் உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இப்போ இந்த மாநாடு அதற்கு ஆதரவாக இருக்குமா, எதிராக போகுமா? தமிழ்நாடு இன்றைக்கி இவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னா அது மத நம்பிக்கையிலையா, பகுத்தறிவிலா சொல்லுங்கள்? தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கும் பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. பகுத்தறிவு பிரச்சாரம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருந்தால் அதுக்கும் வளர்ச்சி இருந்துச்சு. அப்படி இல்லைன்னா வளர்ச்சி இருந்தது ஏன் ஊப்பி வளர்ச்சி அடையலை? நம்மளை விட எல்லா நிதியும் அங்கே தான் போய் கொட்டுறாங்க. ஏன்னா அங்கே பகுத்தறிவு பிரச்சாரம் கிடையாது, பெரியார் போல் ஆள் கிடையாது. இப்போ தமிழ்நாட்டின் வளர்ச்சியை பின்னுக்கு இழுக்கிறார் சேகர் பாபு அப்படின்றதான் ரொம்ப முக்கியம். அடுத்து அனைத்து ஜாதி அர்ச்சகர் பிரச்சனை. கிட்டத்தட்ட நாங்கள் 2009 ரங்கநாதன் இங்கே வந்திருக்கிறாரு. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த பிரச்சனையில் போராடிட்டு வரோம். ஹெச்ஆர்என்சின்ற டிபார்ட்மெண்ட்டு எப்படி இருக்குது அப்படின்றது எங்களுக்கு நேரடி அனுபவத்தில் தெரியும். 2008 அப்பாயின்மெண்ட்டே போட முடியலை. கலைஞர் நெஞ்சில் தைத்த முள் என்று சொன்னது, பெரியாரின் நெஞ்சில் தைத்த முள் அப்படின்னு கலைஞர் சொன்னது அர்ச்சகர் பிரச்சனையை தான், கருவறை தீண்டாமையைத்தான். இந்த கருவறை தீண்டாமை ஒழிப்பு என்பது திமுகவோட ஒரு முக்கியமான திட்டம். கலைஞர் இதுக்கு 1972 சட்டம் கொண்டு 71 சட்டம் கொண்டு வராரு. அதற்கு பிறகு ஒரு 50 ஆண்டுகள் ஒன்றுமே செய்ய முடியலை. இப்போ 2021 திரும்பவும் திமுக ஆட்சி வந்தவுடன் அர்ச்சகர் நியமனம் பண்ணாங்க. சில ஆகம கோயிலில் பண்ணாங்க, வரவேற்கத்தக்கது தான். நாங்கள்லாம் அப்போ என்ன நினச்சோம்னா சேகர்பாபும் பரவாயில்லை போலன்னு. ஆனால் இப்போ பார்க்குற போது தான் தெரியுது, அன்னைக்கு சிஎம் செக்ரட்டரியாக உதயச்சந்திரன் இருந்தார், ஹெச்ஆர்என்சி கமிஷனராக குமரகுருபன் இருந்தார். அவர்கள் முயற்சியில் தான் அது நடந்திருக்குதே ஒழிய சேகர்பாபுனால் இல்லை அப்படின்றத நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் அப்படி தான். அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு பிறகு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட ஒரு 27 பேர் வழக்கு போடுறாங்க. நார்த் இந்தியாவிலேருந்தெல்லாம் வழக்கு போடுறான், அர்ச்சகர் நியமன விதிகளை ரத்து செய்ய சொல்லி. எடப்பாடி கவர்மெண்ட் செஞ்ச எனக்கு தெரிஞ்ச ஒரே நல்ல வேலை அர்ச்சகர் நியமனத்துக்கான மற்ற கோயில் ஊழியருக்கான விதியை கொண்டு வந்தது. 2020 அவங்க அந்த விதிகளை கொண்டு வராங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸர் கொண்டு வந்துட்டான், எடப்பாடிக்கு தெரியுமான்னு தெரில, ஆஃபீஸர் கொண்டு வந்துட்டான். அதை இவங்க பிடிச்ச உடனே பார்ப்பனர்லாம் கேஸ் போட்டு தீவிரமாக ஃபைட் பண்ணுறாங்க. அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. ரங்கநாதர் வச்சு நாங்களும் இம்ப்ளீட் ஆகி வழக்கு விசாரணையில் போகிறோம். போனால் நீங்கள்லாம் பேசக்கூடாதுன்னு தலைமை நீதிபதி சொல்லிட்டார். அட்வொகேட் ஜெனரல் பேசுகிறார். விசாரணையில் என்ன சொல்கிறாருன்னா, ஆகமத்துக்கு எந்த அளவுக்கு அவங்க ஆர்குமெண்ட் என்ன, இந்த விதிகள் ஆகமத்துக்கு முரணாக இருக்குது, நாங்கள் பிறந்ததுலேருந்தே கோயிலில் தான் இருக்கோம், என்னை எப்படி இவன் கேள்வி கேட்க முடியும், நீங்கள் யாரும் எங்களை கேள்வி கேட்க முடியாது, நீ எப்படி வயசு நிர்ணயம் பண்ண முடியும், நான் 5 வயசுலேயே நான் கோயில் பணிக்கு வந்துடுவேன், ஹெச்ஆர்என்சி நீ இந்த வயசில் தான் வரணும்னு எனக்கு சொல்லுவியா, எனக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. ஒரு அரசு ஊழியர் சொல்கிறார், அர்ச்சகர் என்ற அரசு ஊழியர் சொல்கிறாங்க கோர்ட்டில், எனக்கு வேலையில் சேர்கிற வயசும் கிடையாது, ரிட்டையர்மெண்ட்டும் கிடையாது, என்னை கேள்வி கேட்குற அதிகாரம் உனக்கு கிடையாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அதாவது பார்ப்பனரை கேள்வி கேட்கும் அதிகாரம் சூத்திர அரசுக்கு இல்லை அப்படின்றது நீதிமன்றத்தில் அவங்க வைத்த ஆர்கியூமெண்ட்டோட சாரமாக தான். அப்போ தமிழ்நாடு அரசின் சார்பில் அட்வொகேட் ஜெனரல் சண்முக சுந்தரம் பேசுகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு ஆகமத்துக்கு முரணாக இருக்கோ அந்த அளவுக்கு அதை ரத்து பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டார். அட்மிட் பண்ணிக்கிட்டாருங்க கேஸை, நம்மளெல்லாம் பேச வேணான்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தா தான் தெரியுது, சேகர் பாபும் இங்கே ஒரு செக்ரட்டரி இருக்கார் சந்திரமோகன் சொல்லி, எப்படி தான் திரும்ப அந்த ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டை ஒழிச்சு கட்டுறதுக்குன்னே சந்திரமோகன் இருக்காருன்னு தெரில. அவங்க தான் இதை சொல்லியிருப்பாங்களோ, ஏன்னா அது சண்முக சுந்தரம் கூட புலம்பியிருக்கார், நம்ம இவங்க சொன்னது தானே சொன்னோம் அப்படின்னு, இவர்கள் சொல்லி தானே அது நடந்திருக்குமோ அப்படின்ற சந்தேகம் இப்போ வருது. அந்த வழக்கில் நாங்கள் அது முடிஞ்சோன்னே கூட்டம் போட்டோம். அதற்கு பிறகு ஆசிரியர் தலைமையில் தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றி இதை செய்யணும்னு சொல்லி அரசு கொடுத்தோம். ஆனால் அதில் எதுவுமே நடக்கலை. இன்றைக்கு வரை அதுக்கு அப்பீல் இவங்க போகல, இன்றைக்கு வரை அப்பீல் போகலங்க. ஹெச்ஆர்என்சி பல தடவை சொல்லியாச்சு, சிஎம் சொல்லிட்டாரு, அப்பீல் போகல, புது ரூலும் கொண்டு வரல. இது எதை காட்டுது? எந்த விஷயத்தில் சேகர்பாபு ஆர்வம் காட்டணும்? கலைஞரை சொல்லுவாங்க, ஒரு முறை ஒரு அமைச்சர் நான் பேசிகிட்டு இருந்தோம், அவர் சொன்ன தகவல் இது. சட்டசபையில் அறநிலைத்துறை மானிய கோரிக்கை விவாதம் வரப்போகுது, மறுநாள் வரப்போகுது. முதல் நாள் நைட்டு சட்டசபை முடிஞ்சு போகும்போது ஒரு நேரத்தில் கலைஞர் கடுமையாக கோபத்தில் இருந்திருக்கார். என்னென்னு எல்லாருக்கும் புரியலை.
அந்த ஹெச்ஆர்என்சி மினிஸ்டரை கூப்பிடுன்னு சொல்லி சொன்னோடனே எல்லாரும் எதுக்கு இவ்வளோ கோவப்படுறாருன்னு சொன்னோடனே பெரிய கருப்பன் விழுந்தடிச்சு வந்து ஓடி இருக்கார். அங்கே போனோன்னையும் அந்த மானிய கோரிக்கை புத்தகத்தை தூக்கி மூஞ்சில் எரிஞ்சிருக்கார். எரிஞ்சு அறிவு இருக்கா உனக்கு என்ன போட்டிருக்கன்னு பாருன்னா அவருக்கு எதுவுமே புரியலை. அதில் என்ன இருந்திருக்குன்னா அனைத்து ஜாதி அச்சகர் திட்டத்தை திமுக செஞ்சதுன்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதில் சாதனையாக அதில் உள்ள படம் வந்து பூணூல் போட்ட படம் இருக்குது. அந்த மாணவனுக்கு பூணூல் போட்டதாக வந்து படம் வந்து இருக்குது. சூத்திர பஞ்சமனை தான் நான் இங்கே கொண்டு வரேன். நீ அவனுக்கு பூணூல் போட்டு நீ இப்படி வந்து காட்டினீங்கன்னா எப்படி சரியாக இருக்கும்? உனக்கு அறிவு இருக்கா என்ன, நம்ம கொள்கை என்னன்னு சொல்லி கடுமையாக கோவப்பட்டிருக்காரு. இதை பூரா உடனே வந்து மாற்றணும்னு சொன்னேனே நைட்டோட நைட்டு அதை பூரா திரும்ப வாபஸ் வாங்கி புதுசாக அடித்து வந்து மறுநாள் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படி நுட்பமாக எச்சரிக்கையாக பூணூலை வந்து அவர் வந்து கேட்டார் கலைஞர். முதல்வர் ஸ்டாலின் அதை கேட்கணுன்றது தான் நம்ம இதை பேசுகிறோம். இன்றைக்கி பழனி கோயிலில் பூணூல் போட்ட முருகனுக்கு தான் மாநாடு வந்து நடந்திருக்குது. இது தமிழர்களை அவமானப்படுத்துவது, இழிவுபடுத்துவது. முதல்வர் அதை கேட்க வேண்டும் கலைஞரை போல. இப்போ அந்த அர்ச்சகர் பிரச்சனையில் அடுத்து அப்பாயின்மெண்ட் போட்டவங்களுக்கு மதுரை ஹைகோர்ட்டில் சேலஞ்சு பண்ணி வழக்கு வருது. அந்த வழக்கில் எளிதாக வந்து ஒரே வார்த்தை சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஹெச்ஆர்என்சி நினச்சிருந்தால் அது பண்ணியிருக்கலாம். திருச்சி வயலூர் முருகன் கோயிலில் அது ஆகம கோயில் இல்லைன்னு சொல்லியிருந்தால் முடிஞ்சிருக்கும். ஆனால் எடுத்தோடனே தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏஏஜி வீரகதிரவன் சொல்கிறாரு, நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் கேட்குறாரு. அவர் கேட்ட உடனே வந்து ஃபஸ்ட் ஹியரிங்லேயே அவர் சொல்லிட்டார் இது ஆகம கோயில் அப்படின்னு அட்மிட் பண்ணிட்டார். அடுத்து வாய்தா போட்டார். அவருக்கு வேண்டிய பாயிண்ட் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் போய் வந்து பேசுகிறோம். அதில் தான் அவர் வந்து நானே சுமார்த்த பிராமின், நானே வந்து கருவறைக்கெல்லாம் போக முடியும்லாம் பேசுனது, என்னையெல்லாம் மிரட்டினது. அந்த வழக்கில் ஹெச்ஆர்என்சி எளிதாக அதை கையாண்டிருக்க முடியும். ஆனால் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன்ட்ட எடுத்தோன்னே அப்படி கேட்குறாரு. வாங்கி நாளே அந்த பாயிண்ட்டை குறிச்சிக்கிட்டார். அடுத்து நீ மாற்றி பேச முடியாது அப்படின்னு. அந்த இதில் நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் போட்ட உத்தரவை ரத்து செஞ்சார். அதற்கு பிறகு அப்பீல் போட்டு இன்றைக்கி வந்து ஸ்டேயில் இருக்குது. அது என்றைக்கு எதிராக வந்து போகுமோன்றது வந்து தெரியலை. இப்போ ரூல் வழக்கு அப்பீல் போல, ரூலுக்கே வந்து புது ரூலும் கொண்டு வரல, புது ஆக்ட் கொண்டு வாங்கன்னு சொன்னோம், அதையும் கொண்டு வரல. இப்போ ஹெச்ஆர்என்சியில் வந்து அர்ச்சகர் அனைத்து ஜாதி அர்ச்சகர் மாணவர் திட்டம் அப்படின்றது வந்து அப்படியே தொங்கலில் இருக்குது. ஏற்கனவே படித்த 178 மாணவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதற்கு பிறகு இப்போ 204 பேர் வந்து படிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 375 பேர் இன்றைக்கி படிச்சுட்டு தெருவில் நிற்கிறாங்க. அவர்களுக்கான எந்த வழிவகையும் கிடையாது. ஃபஸ்ட்டு படித்த 178 பேரும் 16 வருஷமாக இருக்கிறாங்க. அப்பாயின்மெண்ட்டே போட முடியலை. நான் என்ன கேட்குறேன், சேகர்பாபு என்ன செய்யணும்? கருவறையில் சமத்துவம் வேணும்னு ஸ்டாலின் பேசுகிறார்ல, கலைஞர் பேசுனார்ல, மீனாட்சியம் கோயிலில் அப்பாயின்மெண்ட் போட்ட மாணவர்கள் இன்றைக்கி கருவறையில் போய் பூஜை செய்ய முடியலை. எல்லா இடத்துலையும் பாப்பான் தடுக்கிறான். ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுச்சு? எல்லா இடத்துலையும் பிரச்சனை. ஒரு இடத்துலையாவது கருவறையில் போய் அவங்க பூஜை செய்கிறாங்கன்னு சேகர்பாபு சொல்லுவாரா? எங்கேயும் கிடையாது. இப்போ எதுக்கு பேருக்கு பண்ணிவிட்டு எதுக்கு இப்படி விளாட்றீங்க? அடுத்து ஏற்கனவே இல்லை மாணவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வரேன்னு சொல்லி நம்மளாம் நெருக்கடி பண்ணதுனால ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஒரு ஜீவோ போடுறாங்க. அந்த ஜீவோ டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியாமையே எதிர்த்தரப்பு கைக்கு போயிடுச்சு. இது இவங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி கோர்ட்டில் போட்டு ஸ்டே வாங்கிட்டான். சிறிமதின்னு ஒரு நீதிபதிட்ட மதுரையில் போட்டு ஸ்டே வாங்கிட்டான். அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்கும் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டான். ஒரு வருஷமாக ஸ்டே இருக்குது. தமிழ்நாட்டில் எந்த அர்ச்சகர் நியமனமும் செய்யக்கூடாது என்று சொல்லி ஒரு வருஷமாக ஸ்டே இருக்குது. இந்த சேகர் பாபு ஒரு செங்கலை கூட அதில் எடுத்து வைக்கல. அப்போ என்ன கொள்கை? எதுக்காக நீங்கள் வேலை செய்கிறீங்க? அர்ச்சகர் நியமனத்தை அந்த பெரியார் நெஞ்சில் தைத்த முள், கலைஞரோட கனவு திட்டம், முதல்வர் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே ஓரமாக வச்சுட்டு இவர் வேறு வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இதான் ஹெச்ஆர்என்சியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நாம் பலமுறை சொல்லி ஆசிரியர் சொல்லி அழுத்து போனோம், ஒன்றும் நடக்கலை. அடுத்து சிதம்பரம் நடராஜர் கோயில் பிரச்சனை எடுத்துக்கோங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில் ஒரு 400 குடும்பத்தோட கையில் இருக்கிறது என்பது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய அவமானம். அது பப்ளிக் டெம்பிள், பொது கோயில்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வரை வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நிர்வாகம் மட்டும் அவங்ககிட்ட இருக்கும். நிர்வாகத்தில் கூட அவர்கள் தவறு இழைத்தால் ஈஓ வந்து நியமனம் பண்ணலாம், ஸ்கீம் போடலான்னு சொல்லி எல்லா விஷயங்களையும் தொகுத்து சட்ட கருத்துரையாக 1885 2016 வரை உள்ள எல்லா தீர்ப்பையும் ஆய்வு பண்ணி நாங்கள் கொடுத்துருக்குறோம். என்ன செய்யலாம் அதில் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்னைக்கு வரை சேகர்பாபு எந்த நடவடிக்கை எடுக்கலை. தீட்சிதர்களுக்குள்ளே இப்போ சண்டை.
2 குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போடுறாங்க. எந்த கோயில்லையும் 2 குரூப்பாக பிரிஞ்சு சண்டை போட்டால் உடனே கட்சி ஆரம்பிச்சு போய் கோயில் எடுத்துடலாம், அந்த பிரச்சனை முடிகிற வச்சுக்கலாம், மிஸ்மேனேஜ்மெண்ட் இருந்தால் உள்ளே நுழையலாம். ஆனால் சிதம்பரம் கோயிலுக்கு மட்டும் வந்து சேகர்பாபே போகிறாரு, கணக்கு கொடுங்கன்னு கெஞ்சுறாரு, கணக்கு தரமாட்டான்னு சொல்கிறான். உனக்கு கணக்கு தர முடியாது அப்படின்னு. 1954 சிரூர் மத்துன்னு ஒரு வழக்கு, ஹெச்ஆர்என்சி ஆக்டை சேலஞ்ச் பண்ணி போகிறாங்க. சிதம்பரம் கேஸ் அதில் தான் வருது. அதில் வந்து கணக்கு வழக்கு கேட்கும் அதிகாரம் மத நிறுவனங்களில் போய் ஆய்வு பண்ணுவதற்கு அதிகாரம் வந்து ஹெச்ஆர்என்சிக்கு உண்டுன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் அமர்வு சொல்லிட்டாங்க. அதற்கு பின்னாடி தான் இந்த ஆக்டும் 1959 ஆக்ட் வந்திருக்கு. அந்த ஆக்டை யாரும் சேலஞ்ச் பண்ணல. அதில் மடங்கள்லாம் போய் ஆய்வு பண்ணலாம், சமாதியில் போய் ஆய்வு பண்ணலாம், எந்த மத நிறுவனத்திலும் போய் ஆய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் ஹெச்ஆர்என்சிக்கு உண்டு. போக வேண்டியதானே, கொடுக்கலைன்னா அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல வேண்டியதானே, கோயிலை நான் எடுப்பேன்னு சொல்ல வேண்டியதானே. அங்கே தமிழில் இன்னும் பாட விட மாட்டான். இவ்வளோ வாங்கின பிறகு இன்னும் தீர்ப்பு இருக்குது. நாங்கள் போராடி சிறை சென்று வாங்கிய தீர்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்ன வரைக்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான எந்த நடவடிக்கையும் வந்து சேகர்பாபு எடுக்கலை. அப்போ யாருக்காக இவர் வேலை செய்கிறாரு? இப்போ ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட நபர் இங்கே இருக்காரா, ஹெச்ஆர்என்சிக்குள்ளே அப்படி நபர்கள் இருக்காங்களா அப்படின்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அதிமுகலேருந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரரை திமுகவுக்கு அனுப்பிவிட்டு வேலை பார்க்குறாங்களோ அப்படின்ற சந்தேகம் வந்து வருது. இவர் மட்டும் இல்லை, இன்னொரு மினிஸ்டர் வேறு பேசினார், ரகுபதின்னு ஒரு மினிஸ்டர். அவரெல்லாம் ரொம்ப அனுபவம் வாய்ந்த ஒரு மினிஸ்டர். அவர் சொல்கிறாரு, ராமன் தான் திராவிட இயக்கத்தோட முன்மாதிரி, சமூக நீதி நாயகன் ராமன். கம்பராமாயணத்தை எரிச்சாங்க, கம்பரசம் எழுதினார் அண்ணா, மாஜி கடவுள்னு அண்ணா எழுதியிருக்காரு. இந்த பேராசிரியர் புக்கு நான் வச்சுருக்கிறேன். நான் இந்துவாக இருக்க மாட்டேன்னு சொல்லி பேராசிரியர் எழுதியிருக்காரு. ராம என்ன இன்ஜினியரான்னு கலைஞர் கேட்டார். சென்னை பல்கலைக்கழகத்தில் அண்ணாவுக்கும் சேது பிள்ளைக்குமான விவாதம் நம்மளுக்கு எல்லாருக்கும் வந்து தெரியும். ராமாயணம் பெரிய புராணம் தொடர்பான விவாதத்தில் அவங்க தோற்று போனதெல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட இயக்கத்திலேருந்து வந்த ஒருவர் ராமன் தான் திராவிட இயக்க முன்மாதிரின்னு சொல்கிறாரு. அவர் சொல்கிறது மட்டும் இல்லை, அதை யாரும் கண்டிக்கலை, கட்சி தலைமை கண்டிக்கலை, இது எங்கள் கொள்கை இல்லைன்னு சொல்லலை. இப்போ இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அவர் பேசுனது, இன்றைக்கி சேகர்பாபு நடந்துக்கிறது, அதுக்கு அம்மனுக்கு நடத்துகிறோன்னு சொல்கிறது கொள்கை வலுவல் என்று புரிந்து கொள்ளலாமா இல்லையா? திமுக கொள்கையிலேருந்து வலுவுகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லையா? வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ கொள்கையிலேருந்து நீங்கள் வலுவினால் அது உங்கள் பிரச்சனை மட்டும் கிடையாது, அது தமிழ்நாட்டோட பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனை. அதை கேட்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லாருக்கும் வந்து இருக்குது. எந்த கொள்கை தமிழ்நாட்டை முன்னேற்றுமோ அந்த கொள்கைக்கு தான் நாங்கள் ஆதரவு கொடுக்க முடியும், அந்த கட்சிக்கு தான் ஆதரவு கொடுக்க முடியும். பிஜேபியை தீவிரமாக எதிர்த்து, பார்ப்பனியத்தை தீவிரமாக எதிர்த்தா தான் இந்த நாட்டில் மக்கள் வாழ முடியும்னா அந்த கொள்கைக்கு தான் ஆதரவு அளிப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அதிமுகவும் திமுகவுக்கு என்ன வேறுபாடு? வேறுபாடு இல்லாமல் போயிடும்ல. இப்போ திமுக ஒரு கொள்கை ரீதியாக இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் எல்லோரும் அதை ஆதரிக்கிறார்கள். அதை வந்து இன்றைக்கி ஆட்சியாளர்கள் வந்து புரிஞ்சுக்கிறணும். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. சேகர்பாபு தலைமையிலான இந்து சமய அறநிலைத்துறை தான் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி. கோயிலில் லட்டு பிடிக்கிறதுக்கு ஐயங்காராக இருக்கணுமா? லட்டு ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டியா செக்குலர் ஆக்டிவிட்டியா? லட்டு பிடிக்கிறதுன்னு சொல்லணும். இப்போ லட்டு பிடிக்கிறது அப்படின்றது வந்து லட்டை நம்ம பிடிக்க தெரியாதா? யார் வேணாலும் பிடிக்க மாட்டானா? என்ன கொடுமை பாருங்கள். மதுரை உயர்நீதிமன்றத்தில் அதுக்கு எதிராக வழக்கு போட்டு அந்த வழக்கையும் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே பீரியடில் போட்டு அதை நாங்கள் போட்டு ரத்து பண்ணோம். இப்போ வேற நபர்கள் போட்டு அந்த வழக்கும் தள்ளுபடி ஆயிடுச்சு. ஹெச்ஆர்என்சி அதை எப்படி பேசுனாங்கன்றதும் தெரியல. இன்னொன்று சேகர்பாபு செஞ்சார். ஹெச்ஆர்என்சி நடத்துகிற கல்லூரி இன்றைக்கி இந்த தீர்மானம் போல் ஹெச்ஆர்என்சி நடத்துகிற கல்லூரியில், கல்லூரின்றது வந்து ஹெச்ஆர்என்சி நிதியில் நடக்கலாம், அரசு நிதியில் நடக்கலாம். ஆனால் அது வந்து அது படிக்கிற எல்லாரும் மாணவர்கள் எல்லாம் எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் படிக்கிறாங்க, எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் படிக்கிறாங்க. இதுவரையிலான ஆசிரியர் நியமனம் அங்கே எல்லா சமூகத்தை சேர்ந்தவர்களும் ஆசிரியர்களாக அங்கே நியமிக்கப்படுவார்கள். முஸ்லீம் கிறிஸ்டின் யாராக இருந்தாலும். எல்லா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் கூட அப்படி தான். ஒக்ஃபோர்டு காலேஜ்னால் அங்கே முஸ்லீம் மட்டுமா இருக்காங்க, எல்லாம் தான் இருக்கிறாங்க. கிறிஸ்டின் காலேஜில் எல்லாத்துலேயும் வந்து கிறிஸ்டின் மட்டுமா இருக்கிறாங்க, எல்லோரும் தான் இருக்கிறாங்க. அதுபோல் இந்த கோயிலையும் இந்த கல்லூரியிலும் எல்லாத்தையும் நியமிச்சுட்டு வந்தாங்க. சேகர்பாபு வந்தோடனே அதை மாற்றினார். இந்துக்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும்னார். எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இது!
வேறு பிஜேபிக்காரன் கூட செய்வானான்னு தெரியல. எல்லாரும் கேள்வி கேட்டனே அவசர அவசரமாக அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இப்போ என்ன ஸ்கீமில் இவர் வேலை செய்கிறாரு? ஹெச்ஆர்என்சி செயலாளர் என்ன ஸ்கீமில் வேலை செய்கிறாங்க? ஆர்எஸ்எஸ் செய்கிற வேலையெல்லாம் ஹெச்ஆர்என்சிக்குள்ளே இருந்து இவங்க செய்வாங்களா? 1957 இதே பழனியில் திராவிட முன்னேற்ற கழகம் பகுத்தறிவு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டோட தீர்மானங்கள்லாம் பாருங்கள். ஒரு 50 வருஷத்தில் எப்படி மாறி இருக்குன்னு பாருங்கள். அதே பழனியில் முருகனுக்கு மாநாடு நடத்துறது. அப்போ இதை சீரியஸாக அவர்கள் கவனிக்க வேண்டும், திமுக கவனிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளோட கோரிக்கை. இதில் இன்னொன்று நடந்துச்சு. அந்த விழாவில் நீதிபதிகள் எல்லாம் போய் கலந்துக்கிறாங்க. மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன், சுரேஷ்குமார், புகழேந்தி, இன்னும் பல நீதிபதிகள் போய் பயபக்தியோடு அதில் கலந்துக்கிட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டு உன் கோர்ட்டில் நிறைய வழக்கு வச்சுருக்கு. அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய லிட்டிகண்ட்டு. அப்படி இருக்கிற போது ஒரு லிட்டிகன் பக்கத்தில் நீ போய் உட்காந்து மாநாட்டில் உட்காரலாமா? முருகனை விமர்சனம் பண்ண ஒரு வழக்கு உங்கள் முன்னாடி வந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? ஒரு நீதிபதி சொல்கிறார், முருகனால் தான் எனக்கு பதவி கிடச்சி. சேகர்பாபு சொல்கிறார்ல, ஸ்டாலின் முதல்வராக இருக்கிறதா முருகன் தான் அப்படின்னு. அதே தான் ஒரு நீதிபதியும் சொல்கிறார். ஒரு திராவிடர் கழகத்தை சேர்ந்தவங்க ஒரு தடவை அது மாதிரி விமர்சனம் பண்ணி போன ஆட்சியில் இதை முருகனுக்கு எதுக்கடா குண்டு வச்சுருக்கேன்னு ஏதோ ஒரு பொருளி, அப்போ நாயை வச்சு அதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது. அதை விமர்சனம் பண்ணி போடுறாங்க, கடவுளுக்கு எதுக்கு நீ பாதுகாப்பு அப்படின்னு. உடனே வழக்கு போட்டாங்க. அது நீதிபதி புகழேந்திட்ட விசாரணைக்கு வருது. நான் பெயில் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஹெச்ராஜாவெலாம் என்ன பாடுபடுத்துனீங்க? அவர் பெரியாரை விமர்சனம் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்கள் மட்டும் முருகன் எப்படி விமர்சனம் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அரசியல் சட்டம் தெரியுமா தெரியலான்றதை தாண்டி சொந்த நம்பிக்கையிலேருந்து பேசுகிறாங்க. இது சரியா? இப்படித்தான் பாபர் மசூதி தீர்ப்பு வந்துச்சு. எந்த ஆதாரமும் இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் வழங்கப்பட்ட தீர்ப்பு நீதிபதிகளின் இந்துத்துவ சிந்தனையிலேருந்து உருவானது. அதே சாஃப்ட் இந்துத்துவா தான் இங்கேயும் இருக்குது. அந்த சாஃப்ட் இந்துத்துவா தான் காங்கிரஸை அழித்தது. இன்றைக்கி அந்த காங்கிரஸே அதிலேருந்து மாறி திராவிட இயக்க கொள்கையில் எடுத்துக்கிட்டு சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு நான் வரமாட்டேன் என்று காங்கிரஸ் அறிவித்து போய்கிட்டு இருக்கான். நம்ம கொள்கையை அங்கே எடுத்துகிட்டு. இங்கே தமிழ்நாட்டில் என்ன பெரிய பிரச்சனை உங்களுக்கு? அப்படி ஏதாவது நெருக்கடி இருக்கா? நீங்கள் முருகனை கையில் தூக்கி தான் இங்கே வென்றாக வேண்டும் என்ற நிலைமை இருக்கா? ஒன்றும் கிடையாது. பிஜேபியே அயோத்தியில் தோற்று போனான். ராமனே அவங்கள கைவிட்டார். பூரி ஜெகநாதருக்கு இதே போல தான் இங்கே தாஜா பண்ணுற மாதிரி, இந்துக்களை தாஜா பண்ணுறன்னு சேகர்பாபு செய்கிற மாதிரி அங்கே உள்ள முதல்வர், இப்போ பதவி இழந்த முதல்வர் அவர் பிஜு பட்நாயக் நவீன் பட்நாயக் அந்த வேலையை தான் பார்த்தார். முழுக்க அந்த கோயில் எடுத்துக்கிட்டு அதுக்கான எல்லா வேலையும் செய்கிறதெல்லாம் பார்த்தாரு. கடைசியில் மக்கள் என்ன முடிவு பண்ணாங்க? இவரோட பிஜேபி தான் பெட்ரு. சாஃப்ட் இந்துத்துவா தான், ஹார்ட்கோர் இந்துத்துவானா மக்கள் அங்கே தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ உங்கள் கொள்கையிலிருந்து நீங்கள் மாறினால், உங்கள் கொள்கைக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்கிறாங்க. உங்கள் கொள்கையிலிருந்து நீங்கள் மாறினால் நிச்சயமாக மக்கள் மத்தியிலிருந்து நீங்கள் விளக்கப்படுவீர்கள். அதை புரிஞ்சுக்கிறணும். இதை திமுக தலைமை உணர வேண்டும். சேகர்பாபு கண்டித்து வைக்கணும். இறுதியாக விதையை மறந்துவிட்டால் மரம் வீழ்ந்துவிடும் என்பதை திமுக தலைமை உணர வேண்டும். பகுத்தறிவு என்பதுதான் தமிழ்நாட்டை உய்விக்கத்தக்க ஒரு சரியான கொள்கை. அதை மறந்துவிட்டால் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் சரி, கொள்கையிலேருந்து வலுவினால் மாற்று ஒன்று சமூகத்தில் உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.